நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் பேசும் அப்பா. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெறுமனை திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். உடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் அப்பா. அதை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களை உயிர்ப்பித்து கொள்ள தேவரீர் கிருபை செய்யும். தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் காத்து கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமென். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கர்த்தர் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஏசாயா 43:13 பின்பகுதியில் கடைசி லைன் 13, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? தேவாதி தேவன் செய்கிற ஒவ்வொன்றையும் தடுப்பவன் யார் என்ற கேள்வியோடு இன்றைய தலைப்பில் நாம் தியானிப்போம். முதலாவது, தேவன் செய்ய நினைக்கிறதை தடுப்பவன் யார்? அவர் இதை செய்யணும்னு நினைக்கிறார் இல்லையா, அதை தடுப்பவன் யார்? நம்ம சந்தோஷமாக இருக்கணும் தான் ஆண்டவர் எப்போவுமே விரும்புகிறார். அப்படி சந்தோஷமாக இருக்கிறத நடக்க விடாமல் தடுப்பவைகள் யாவை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. 2 காரியம். நமது அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள். அக்கிரமங்கள் நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. பாவங்கள் அவர் செவிகொடாதிருக்கும்படியாக, அவருடைய செவிக்குள்ளே போகாதபடி இந்த பாவங்கள் தடுக்கிறது. அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய குற்றங்களையும் குறைவுகளையும் அறிக்கையிட்டு, ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்போது அவர் நிச்சயமாக நமக்கு என்ன செய்கிறார்? பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 59:7-8 நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கு பாருங்க. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி. யாருடைய கால்கள்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களையும் அக்கிரமங்களையும் செய்கிறவர்களுடைய கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பாழ்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. அப்படி இருந்தால் கர்த்தர் நமக்கு என்னத்தை செய்வார்னா, சமாதான வழியை அவர்கள் அடைய முடியாமல் போய்விடுவார்கள். அதனால் கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறார்னா, கோணலானதை அவர் என்ன செய்கிறார்? செவ்வைப்படுத்துகிறார். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவரண்டை வர முடியும். இதுதான் 7:8 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்படி வழி விலகி போகிறோம் என்று. அக்கிரமங்களும் பாவங்களும் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம பொல்லாப்பு செய்வதற்கு ஓடுறோம். குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள் தான். பாழ்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. அதனால் அவர்கள் சமாதான வழியை அறியார்கள். நம்ம பாவங்களும் அக்கிரமங்களும் அதிகமாக இருந்தால் கர்த்தர் நம்முடைய சத்தத்திற்கு என்ன செய்ய மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். நமக்கு செய்ய வேண்டியதை தடுக்கிற காரியங்கள் இவை 2, பாவங்களும் அக்கிரமங்களும். அது என்ன பாவங்கள்னு சொன்னால் இந்த பாவங்கள் தான். இப்படிப்பட்ட பாவங்களை நம்மிடத்தில் இருந்தால் நமக்கு சமாதானமே இருக்காது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், அதுக்கு ஒரு விமோசனமே இருக்காது. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய கோணலான வழிகளை நேராக்குகிறார். நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறார். நம்மை சீர்படுத்தும் போது கர்த்தர் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று நம்ம கூட என்ன செய்யலாம்? கேட்கிறவர்களாக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர் யாராம்? தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். முதல்ல அவர் தடையை நீக்கி போடுறார். என்ன செய்கிறாரா? அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார்.
மூணாவது, அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். தடைகள் நீங்கணுன்னா என்ன செய்யலாம்? வாசல் வழியாக உள்ள செல்லலாம். ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். 4வது பாயிண்ட், கர்த்தர் அவர்களை முன்னணியில் நடந்து போவார். அவர்கள் முன்னணியில் யார் போவாங்க? கர்த்தர் போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார். அப்புறம் அவர் தடைகளை நீக்குகிறார். தடையெல்லாம் இருந்துச்சுன்னா தடைகளெல்லாம் என்ன செய்கிறது? நீக்கிறது. முன்னால் நடந்து போய் தடையெல்லாம் நீக்கிறார். அப்புறம் அதனால் நம்ம எது வழியாக போகிறோம்? வாசலால் உட்பிரவேசித்து பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போவோம். அங்கே யார் இருக்கார்? ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். இயேசு ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அப்படிலாம் போனால் நமக்கு என்ன இருக்காது? தடைகள். நம்ம தேவன் செய்ய நினைத்ததை அவர் தடையில்லாமல் செய்வார். நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் நம்மை விட்டு நீங்கி அவர் நமக்கு கோணான வழிகளை என்ன செய்கிறார்? செவ்வையான பாதையில் அவர் வழி நடத்துகிறார். அப்படி அவர் வழி நடத்தும்போது தடைகள் நீக்கி போடுகிறவர் முன்பாக சென்று தடைகளை நீக்குகிறார். 2வது, அவர் என்ன செய்கிறார்? வாசலால் நம்மளை உட்பிரவேசிக்க செய்கிறார். அப்புறம் ராஜா நமக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் எங்கே போகிறாரா? நம்முடைய முன் அணியில் போர் செய்கிறவர்கள்லாம், போர் வீரர்கள்லாம் போகும்போது அணியாக போவாங்க இல்லையா? அந்த முன் அணியில் யார் போகிறார்? கர்த்தர் போகிறார். அப்போது கர்த்தர் செய்ய விரும்பியது ஒன்றும் என்ன செய்யாது? தடைப்படாது. இதுதான் ஃபஸ்ட்டு. இது கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புகிறதை, செய்ய நினைக்கிறதை தடை பண்ணுகிறவன் யார்? அடுத்தது, முன் குறித்ததை தடை பண்ணுகிறவன் யார்? கர்த்தர் முன் குறித்திருக்கிறார் இல்லையா? நம்ம பிறக்கும் போதே, உன் தாயின் வயிற்றில் நீ இருக்கும் பொழுதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? முன் குறித்திருக்கிறார். அவர் அப்படி முன் குறித்ததை தடுப்பவன் யார்? அது நடக்காமல் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். ஒருவராலும் முடியாது. எப்படின்னா, இந்த இஸ்ரவேலர் அடிமைத்தனத்தில் எங்கே இருப்பாங்க? எகிப்தில் 400 வருஷம் இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம் இடத்திலே சொல்லிடுறார். முதல் சந்ததி ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேலரை அடிமைத்தனத்தில் நின்று எகிப்து நின்று மீட்டு வருவேன் 400 வருடம் கழித்துன்னு. 430 வருடம் கழித்து ஆண்டவர் அவர்களை மீட்டு வருவேன் என்று சொல்கிறார். அதோடு கூட அவர்களுக்கு எந்த இடத்துக்கு கொண்டு போவாராம்? பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலமும் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். அதுதான் என்னது? நான் உங்களை அழைத்து வந்ததுக்கு அடையாளம் சொல்கிறாரு. 8ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன்னு சொல்கிறார். அவங்க கூக்குரலில் கேட்டு அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அது மாதிரி ஆண்டவர் அதை முன் குறித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவேன். அவர்கள் என்னை தொழுது கொள்வார்கள். அப்புறம் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு முற்பிதாக்களுக்கு கொடுத்தார். அந்த முன் குறித்ததை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். அவர் முன் குறித்ததை அதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்போ மக்கள் கூக்குரல் இடுறாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? இறங்கி அவர்களுக்கு மோசேயையும் ஆரோனையும் பார்வோனிடத்தில் போய் என் ஜனங்களை எனக்கு பலி செலுத்தும்படி
அவர்களை போக விடு அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். உடனே அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, 5ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் ஏன் நீங்கள் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கணும்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றார். தைரியமாக சொல்கிறோம், நான் போக விட மாட்டேன். அது யார் அந்த கர்த்தர்? நீங்கள் போய் பலி செலுத்துறதுக்கு நான் எதுக்கு உங்களை விடணும்னு சொல்லி அவன் ரொம்ப திமிராக பேசுகிறான். உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனுக்கு 10 விதமான வாதை அனுப்புகிறார். ஒரு வாதம் வந்த உடனே மோசேயும் ஆரோனையும் கூப்பிட்டு, இது போகும்படி செய்யி, நான் கண்டிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிடுறேன் அம்மா. அப்புறம் சரின்னு அந்த வாதை நீங்கும்படி கர்த்தரிடத்துல கேட்டோன்னா அந்த வாதை நீங்கிரும். அதுக்கப்புறம் அவன் போக விட மாட்டான். சரி அதுதான் போயிட்டு நீங்கள் இருங்க. இப்படியே செஞ்சு 9 வாதை வரைக்கும் அவன் அப்படி தான் செஞ்சான். ஜனங்களே போகவே விடலை. முதல்ல அது வரும்போது, ஐயோ நீங்கள் எப்படியாவது இது நின்று போகும்படி செய்யுங்க, நான் எப்படியும் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்லுவான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டான். ஸோ எல்லாம் சரியானவனை அனுப்ப மாட்டான். இப்படி 10ஆவது வாதை வந்தது. அது பயங்கரமான வாதை. அது என்ன வாதை? தலைப்பிள்ளை சங்காரம். அந்த தலைப்பிள்ளை சங்காரம் வந்த உடனே எல்லா வீடுகள்லையும், எகிப்தில் உள்ள எல்லா வீட்டிலையும் இறப்பு இல்லாமல் இல்லை. அப்படி பயங்கரமாக இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்தில் இருக்குது, 41ஆவது வசனத்தில் இருக்குது. அப்படி அவங்க அந்த அளவுக்கு அவங்க அதில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. உடனே என்ன செய்கிறான், யாத்ராகமம் 12:31 அந்த ராத்திரியிலேயே மோசேயும் ஆரோனையும் கூப்பிட்டு என்ன சொல்கிறான், நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்கிறோம். உடனே அந்த மக்கள் என்ன செய்கிறாங்களாம், 41ஆவது வசனம், 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டுச்சான். எப்படி புறப்பட்டுச்சு? 51ஆவது வசனம், அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவங்க புறப்படுறதுக்கு முன்னால் அந்த எகிப்தின் ஜனங்கள் இடத்துல தங்களுக்கு வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்டு வாங்குறாங்க. 12, 35, 36ஆவது வசனங்களில் பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறாங்க. என்ன கேட்டாலும் அவங்களுக்கு கொடுத்து சீக்கிரமாக போங்க போங்கன்னு சொல்கிற மாதிரி அவர்களை பற்றுவாங்க. இன்னும் மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். யார்? இஸ்ரவேலர் எகிப்தியரை எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க சீக்கிரமாக போங்க துரிதப்படுத்தினார்கள். 33ஆவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். சீக்கிரமாக போங்க, நாங்கள் எல்லாரும் செத்துக்கிட்டு கிடக்கமே, சீக்கிரமாக போங்க போங்கன்னு என்ன செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த 10ஆவது வாதை வரும்போது துரிதப்படுத்தினார்கள். அப்போ தான் அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாரும் அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் கானானுக்கு போவதற்கு வனாந்திரத்தின் வழியாக போகிறார்கள். அப்படி வனாந்திரத்தின் வழியாக ஆண்டவர் முன் குறித்தது அதுதான். அவர்கள் அணி அணியாய் புறப்பட்டு போவார்கள் சொன்னார். அதேபடி அவர்கள் அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். ஆண்டவர் முன் குறித்ததை பார்வோன் எவ்வளவோ தகராறு பண்ணான். 9 வாதம் வரைக்கும் கூடவே வர விட மாட்டான். ஆனால் 10ஆவது வாதை வந்த பிறகு எல்லாரையும் என்ன செய்தானா, துரிதப்படுத்தியிருக்கான். ஏன்னா எல்லா வீடுகள்லேயும் சாவு இருக்குது. அதனால் துரிதப்படுத்தி அவங்கக்கிட்ட அவங்க என்ன கேட்டாலும் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள அனுப்புங்கன்னு சொன்ன மாதிரி என்ன கேட்குறாங்களோ அவ்வளோத்தையும் அந்த எகிப்து ஜனங்கள் கொடுத்தார்கள். அப்படி அவர்களை கொள்ளையிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த மாதிரி அவர்கள் கேட்டு
வாங்கி சென்றார்கள். இது கர்த்தர் முன் குறித்ததை என்ன செய்கிறார்? தடுக்க யாராலும் முடியாது. பார்வோன் யார்? அந்த கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னவன் இப்போ அவனே என்ன செய்கிறான்? ராத்திரியிலேயே கூப்பிட்றானான். மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புகிறான். அப்புறம் அவன் என்ன செய்கிறாங்க? அவங்க அணி அணியாக எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அணி அணியாய் புறப்பட்டு சென்றார்கள் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தது 3வது, முன் அனுப்பப்பட்டதை தடுப்பவன் யார்? அதாவது ஆண்டவர் ஒரு ஒருத்தரை அனுப்புகிறார்னா அவங்கள தடுக்க முடியும். கர்த்தரால் ஆன காரியத்தை தடுக்கவே முடியாது. தானியேல் 21 நாள் உபவாசம் இருந்து போராடி ஜெபிக்கிறான். எதுக்காக? இந்த பாபிலோனில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டு இஸ்ரேலுக்கு வரணும், இஸ்ரேல் நாட்டுக்கு. அதனால் அவங்களுக்காக உபவாசித்து அவன் ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்கும்போது பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் அவனோடு எதிர்த்து நிற்கிறான், போராடுறான். அப்படி வந்த போதிலும் அவனால் இவனை மேற்கொள்ளவே முடியலை. ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அதனால் இவங்களால் என்ன செய்ய முடியல? மேற்கொள்ளவே முடியல. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அவங்கக்கிட்ட, 12ஆம் வசனம் 10-12, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் அப்படின்னு யார் சொல்கிறா? கர்த்தரே யார்கிட்ட வாரா? தானியேல் கிட்ட வருகிறார். அப்போ அந்த போராட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால அவனுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு கர்த்தர் யாரை அனுப்பினார்? மிகாவேல் என்ற தூதனை அனுப்புகிறான். அவன் தான் போரில் ஜெயிக்கக்கூடிய அது பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்திலே தரித்திருந்தேன். அங்கே அந்த மிகாவேல் என்ற அந்த அதிபதி அவனுக்கு உதவியாக இருந்தான். எல்லாரும் அவனோட போராடினாலும் மிகாவேல் பிரதான அதிபதி, அந்த அதிபதி இவனுக்கு என்னதாக இருக்கிறான்? உதவியாக இருக்கிறான். ஏன்னா இவன் கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அதனால் இவனை யாராலையும் என்ன செய்ய முடியல? வீழ்த்த முடியல. அவங்களுக்கு என்ன செய்யவும் முடியல. அதனால் ஆண்டவர் பயப்படாதே, நீ அறிவை அடைவதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உங்களாம் மனதை செலுத்தி உங்கூட என்ன பேசுகிறாங்க, என்னெல்லாமோ பேசி உன்னை என்ன செய்கிறாங்க? அப்படியே அழுத்த பார்க்குறாங்க. ஆனாலும் நீ என்ன செய்யாத? பயப்படாத. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே அவன் தைரியமாக அந்த இடத்துலையே இருக்கான். பெர்சியா ராஜ்யத்திலே அவன் இருக்கிறான். அவன் எங்கேயும் போகல, அங்கேயே இருந்து அவன் அந்த மக்களுக்கு ஜெபித்து கொண்டே இருக்கிறான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன்னா அங்கே தங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஆண்டவர் அவனை அங்கே அனுப்பியிருக்காருன்னா அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். இப்போ நம்மளெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்காருன்னா ஒரு நோக்கத்தோடு வச்சுருப்பார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் படைச்சிருக்கார். அந்த நோக்கம் என்னன்னு நம்ம அறிந்து அதன்படி நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கணும். மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு என்ன செய்கிறார்? பதிலளிக்கிறார். அதனால் தானியேலை போல நாம் வாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். யுத்தம் வந்தாலும் அவங்களால என்ன செய்ய முடியல? தானியேலை ஜெயிக்க முடியாத ஒரு நிலைக்கு தான் அவங்க தள்ளப்படுகிறார்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா வானமண்டலத்திலோட ஆவிகளும் அவங்ககிட்ட எதிர்த்து நிற்குது. வானமண்டல ஆவிகள் எழும்பி போராடியதான். எதுக்கு போராடுதுன்னா தானியேலுக்கு ஆண்டவர் இனிமேல் நடக்க போகிறத தரிசனங்கள் மூலமாக காட்டுறார். அந்த தரிசனங்களை பார்க்கக்கூடாதபடி தானியேலுக்கு மறைக்குது.
வானமண்டல ஆவிகள். ஆனால் அதால் ஜெயிக்க முடியல. ஏன்னு சொன்னால் அந்த காரியங்கள் ரொம்ப பின்னால் நடக்கக்கூடியதான். இப்போ நடக்கிற காரியங்களெல்லாம் அப்பப்போ அவனுக்கு தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் காட்டிக்கொண்டே இருந்தார். பின்னால் நடக்க போகிற தரிசனங்களை பார்க்க விடாதபடி தடுத்த அந்த ஆவிகள் அதுக்கு மேலே என்ன செய்ய முடியல, தானியேல் இடத்துல தோற்று தான் போயிடுச்சு. அப்போ நம்ம பார்க்கும்போது தானியேலுக்கு எதிர்த்து நிற்க யாராலும் முடியாமல் போய்விட்டது. கர்த்தர் நம்மளை அந்த மாதிரி எதிராளிகள் கையில் நம்மளை என்ன செய்ய மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். நாம் அவருடைய பிள்ளைகளாக, அவருக்கு பிரியமானவர்களாக அவரோடு கூட ஜீவிக்கும் பொழுது அவர் நம்மை ஒரு நாளும் சத்ருவினுடைய கையில் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். நாம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது தான் நாம் கர்த்தரை விட்டு விலகும் பொழுது நாம் மற்றவர்களால் பிடிபடுகிறவர்களாக இருப்போம். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் அவங்களை சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறத விட அக்கினி மதிலாக இருப்பேன்னு சொல்கிறார். சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மைமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த பட்டணங்களை சுற்றி ஆண்டவர் எப்படி இருப்பாராம், அக்கினி மதிலாக. இப்போ நம்ம வீட்டில் நம்ம இருக்கோம், நமக்கு சுற்றி எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே எங்கள் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து எங்களை காத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி சகரியா மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அதனால் நம்ம அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து நம்ம வீட்டை காக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 46:9 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தாவீது சொல்கிறான், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார். யாரும் அவருக்கு ஏற்று வர முடியாது. யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த காரியமும் நமக்கு வராது. அவர் யாரையாவது அனுப்பி நம்ம என்ன செய்து கொள்வாராம், கர்த்தர் பாதுகாத்து. கர்த்தரால் முன் அனுப்பப்பட்டதை தடுப்பவன் யார்? யோசேப்பை கர்த்தர் என்ன செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பதற்காக முன்னாலேயே எகிப்துக்கு அனுப்பிவிட்டார். அதை தடுக்க யாராலும் முடியவில்லை. அவன் அங்கே போய் கஷ்டங்கள் பாடுகள் வழியாக கடந்து அதுக்கப்புறம் எகிப்தின் அதிபதியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவன் கர்த்தரோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவன் வர வர விருத்தி அடைந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளும் கர்த்தரோடு கூட இருக்கும்போது கர்த்தர் நம்மையும் என்ன செய்து கொள்வாராம், பாதுகாத்து கொள்வார். எப்படி தானியேல் 21 நாட்கள் உபாசித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் ஜெபித்தானோ, அதுபோல் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்மோடு போராடுகிற எல்லா சாத்தானையும் நாம் என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம். அப்படி கர்த்தர் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமற் பண்ணுவேன்னு என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு சொல்லிட்டு யாரும் வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரா, நமக்காக யுத்தம் பண்ணுவார். அப்புறம் லூக்கா 10:19 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அந்த சாத்தானுக்கும் பயப்பட வேண்டாம். அப்புறம் வலு சர்ப்பம், அப்புறம் தேள், இதுக்கெல்லாமே நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. நம்ம அதுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு சாத்தான் நிறைய காரியங்களை நமக்கு சுற்றி செஞ்சுட்டே இருப்பான். நம்ம அதை குறித்து பயப்படாமல் கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் நாம் தைரியமாய் இருப்போம். வாக்கு பண்ணினவர் என்ன செய்வார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்வார். முன் அனுப்பப்பட்டதை தடுப்பவன் யார்?
அடுத்தது கடைசியாக முன்னேற்பாடாய் துவங்கியதை தடுப்பவன் யார்? காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு செய்வோம் இல்லையா? அதை மாதிரி இஸ்ரவேல் எருசலேமின் அலங்கம் இடிந்து கிடக்கிறது. அந்த இடிந்து கிடக்கிற அந்த எருசலேமின் அலங்கத்தை என்ன செய்யணும்? நம்ம கெட்டுறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நெகேமியாவே அங்கே அனுப்புகிறார் எருசலேமுக்கு. நெகேமியா இன்னொரு இடத்துல இருக்கிறான், அங்கே இருந்து அவனை இந்த இடத்துக்கு அனுப்புகிறார் ஆண்டவர். நெகேமியா இங்கே எருசலேமில் அலங்கத்தை நம்ம கட்டுவோன்னு சொல்லும் பொழுது அங்கே உள்ள சில விரோதிகள் என்ன செய்கிறாங்க? அதை எதிர்க்கிறாங்க. நெகேமியாவின் சத்தத்துக்கு எதிர்க்கிறார்கள். எப்படின்னா, என் தேவனுடைய கரம், நெகேமியா 2:18, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அப்படி அந்த மக்களெல்லாம் திடப்படுத்தி நம்ம இந்த அலங்கத்தை கட்டுவோன்னு சொல்லி வந்தாங்க. அந்த நேரத்தில் சன்பல்லாத்தும் தொபியாவும் கேஷேமும் இந்த 3 பேரும் அதுக்கு எதிர்த்து நின்று அவங்கள திட்டுறது, அவங்க மனமடிவாகிற அளவுக்கு அவங்கள பேசுகிறது, அவங்க வேலையை ஓய்த்து விடணும்னு சொல்லி சதி திட்டங்கள்லாம் தீட்டி அவங்கள அழித்து விட அவங்க ரொம்ப நினைக்கும்போது கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களை அந்த இடத்தை விட்டு நீக்கி, ஆனால் இது கர்த்தர் கொடுத்த காரியம் ஆகையால் அவங்க அந்த 52 நாட்களுக்குள்ளாக இந்த பணியை முடித்து விட்டார்கள். இது தேவன் துவங்கியது, என்ன செய்ய முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ 4 காரியம் நம்ம பார்த்தோம். முதலாவது, தேவன் செய்ய நினைக்கிறதை தடுப்பவன் யார்? 2வது, முன் குறித்ததை தடுப்பவன் யார்? 3வது, தேவனால் முன் அனுப்பப்பட்டதை தடுப்பவன் யார்? 4வது, முன்னேற்பாடாய் துவங்கியதை தடுப்பவன் யார்? அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறதை தடுப்பவன் யார்? யாரும் கிடையாது. ஆகையால் இந்த 4 காரியங்களை நாம் மனதிற்கொள்வோம். கர்த்தர் தொடங்கினதை முற்றுமுடிய நடத்த வல்லவராய் இருக்கிறார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் செய்கிறதை தடுக்க யாராலும் முடியாதப்பா. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனப்பா. நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளவும், எங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அதற்கு தடையாக இராதபடி அவைகளில் நின்று எங்களை விடுதலையாக்கி, எங்களுடைய கோணலான வழிகளை நேர்மையாக்கி, கர்த்தாவே உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நீர் முன் குறித்ததை நிறைவேற்றுகிறீர். முன்னேற்பாடாய் செய்கிற காரியங்கள் குறிக்கப்பட்ட நாட்களுக்குள்ளாக முடிக்கும்படி நீர் செய்கிறீர் அப்பா. அதற்காக அனுப்பப்பட்டவர்கள் மூலமாக ஆண்டவரை எந்த பிசாசின் போராட்டங்களையும் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீரப்பா. நீர் எங்களை காத்து கொள்ளும். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீர், இனிமேலும் காத்து கொள்ளும். இயேசுவே ஆசீர்வதியும், கர்த்தாவே ஆசீர்வதியும் அப்பா. கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அதற்கென்று உழைக்கிறவர்கள், அதை நடத்துகிறவர்கள், அதற்கென்று செயல்படுகிறவர்கள் எல்லாரையும் நீர் காத்து கொள்ளும். எந்த தடையும் வராதபடி நீர் காத்து வழி நடத்திடணும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் கர்த்தர் செய்கிறதை தடுப்பவன் யார் என்ற தலைப்பில் நாம் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.